மன ஓட்டம், பதட்டம், பயம் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல கையில வெண்ணெயை வைத்து கொண்டு அப்படிலாம் தேவையில்லை. யோகம் என்பது மனம் உடைய ஒவ்வொருவருக்கும் இந்த சித்தாந்தங்களை தான் எல்லா மதங்களும் அவர்கள் அட்டாங்க யோகம் என்பது தியானத்துல ஒவ்வொரு படிநிலைகளாக உயர்ந்து செல்வது. இப்ப நம்ம எப்படி இயமம் பார்த்தோமோ, நியமம் பார்த்தோமோ, அதே போல ஆசனம் என்ற ஒன்றை பார்க்கின்றோம். ஆசனம் என்றால் இருக்கை என்ற ஒரு பொருள்ல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு விதமான ஆசனங்கள் இருக்கின்றது. மனிதன் முதல்ல உடல் அளவிலையும் தகுதியாக வேண்டும். எப்படி கேரக்டர்ஸை பார்த்தோம், இயமம் நியமம்ல தேவையில்லாத விஷயங்களை நீக்குவது, நல்ல விஷயங்களை சேர்த்து கொள்வது என்ற ஒரு ப்ராசஸ் பண்ணது மாதிரி, ஆசனம் என்பது இருக்கை. உடல் தகுதி என்பது ஒரு மனிதனுக்கு, யோகிக்கு மட்டுமல்ல, சாதாரணமாக வாழக்கூடிய மனிதனுக்கும் உடல் ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம். உடலை உதாசீனப்படுத்தி விட்டுட்டு பின்னால் பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால உடம்பை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனாலேயே திருமூலர் நாயனார் அழகா சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு அந்த உடலினுடைய முக்கியத்துவத்தை பல இடங்களிலும் சொல்கிறார். இன்னொரு இடத்துல கூட சொல்றார், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய் ஞானமும் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்கிறார். ஆகவே இந்த உயிர் இந்த உடலில் தங்கி இருப்பதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையால் இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை நம்ம எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க உதாசீனப்படுத்தினீங்கன்னா முக்கியமான கட்டத்துல ஒரு பெரிய உபாதையா மாறிடும். அதனால இந்த உடலை பராமரிப்பதற்கு நம்ம முன்னோர்கள் ஆசனம் என்ற ஒரு முறையை உருவாக்கினார்கள். பூமியினுடைய கிராவிட்டி இழுத்து கொண்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே அந்த சயின்ஸ் தெரியும், புவியீர்ப்பு விசை கோட்பாடு. மனிதனுடைய உடல் செல்கள் தளர்ச்சி அடைய அடைய அது பூமியினுடைய கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா நம்மளால இருக்க முடியாது. நம்ம அதோட ஒத்திசைவா தான் போய வேண்டியும். அப்போ நம்மளை அறியாமல் கூன் போட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய முதுகுத்தண்டு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த முதுகுத்தண்டு புவியீர்ப்பு விசைக்கு எதிரான ஒரு திசையில நேர் கோடாக இருக்கும்போது கிராவிட்டியில ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. அப்போ முதுகுத்தண்டு நேராக இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு கலை தான் ஆசனம் என்று அழைக்கப்படுகிறது.